வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லி தரேன். பொங்கல் விழாவுல உரி அடிக்கிற போட்டிங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க. அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அவன் சொல்றான், நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். அப்பா, மூடன கண்ணுக்குள்ள அவன் மூடிட்டானா தியானத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அம்மாவின் குரல். அத்தனை பேர் சத்தம் போடுறாங்க, விசில் சத்தம் கேக்குது. எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அம்மாவுடைய குரல் மட்டுமே அவன் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. என்ன குவாலிட்டி! 1000 பேர் சத்தம் போடுற நடுவுல, ராஜா லெப்ட்ல போ, ரைட்ல கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு அடி முன்னாலவே போறான். கரெக்டா வரும்போது அம்மா சொன்னாங்க, கைய உயர்த்துடா. கைய உயர்த்தினான். அட்ரா இப்போ நான் பாருங்க, அடிச்சான், உரி உடைஞ்சிருச்சு. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? யார் குரலை கேட்கிறீர்கள்? அந்த குரலை கேட்கின்ற பொழுது 1008 டிஸ்ட்ராக்ஷன்